புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். பாஜக மற்றும் சுயேட்ச எம்எல்ஏக்கள் 6 பேர் தனி அணியாக செயல்படுவதால் ரங்கசாமி அரசு மெஜாரிட்டியை இழந்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சர்வதேச கரலாக்கட்டை தினத்தை முன்னிட்டு ஒரே நேரத்தில் 300 பேர் கரலாக்கட்டை சுற்றி உலக சாதனை. புதுச்சேரி அரசின் 2023ஆம் ஆண்டின் சிறந்த திரைப்படத்திற்கான சங்கரதாஸ் சுவாமிகள் விருதினை காதல் தீக்கோர் மலையாள திரைப்படம் தட்டிச் சென்றது. இனி விரிவான செய்திகள். பாஜக மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் 6 பேர் தனி அணியாக செயல்படுவதால் ரங்கசாமி அரசு மெஜாரிட்டியை இழந்துள்ளதாகவும், எனவே தனது முதல்வர் பதவியை ரங்கசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர், முன்னாள் மத்திய இணையமைச்சர் இளங்கோவன் உயிரிழந்துள்ளார். அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி. புதுச்சேரியில் நடக்கும் காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சிகள், தேர்தல் பரப்புரையில் அதிகமாக கலந்து கொண்டவர். அவரது இழப்பு தமிழக மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினருக்கு பேர் இழப்பு. கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பு அளிக்கக்கூடியவர். அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும் என்றார். மேலும் வெள்ளம் புயலை எதிர்கொள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு முழுவதுமாக தவறியுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியை ஆளும் அரசு பெரும்பான்மையை இழந்துள்ளதாகவும், பாஜக மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் என 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனி அணியாக செயல்படுகின்றனர். பொருளாதார குற்ற சம்பவத்தில் உள்ள மார்டினை பாஜக உறுப்பினர் என கூறி வருகின்றனர் என்று கூறிய நாராயணசாமி, ஒட்டுமொத்தமாக 33 பேரில் 15 பேர்தான் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக உள்ளனர். என்ஆர் காங்கிரஸில் 10 நபர்களும், பாஜகவில் 2 நபர்களும், நியமன எம்எல்ஏக்கள் சுயேட்சை என 3 பேர்தான் ஆதரவு. ஆகவே மெஜாரிட்டி இல்லாததால் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் அவர், மெஜாரிட்டியை நியமிக்க கோரி எப்பொழுது தேவையோ அப்பொழுது மனு கொடுப்போம். அப்படி மனு கொடுத்தால் ஆள் பிடிக்கும் வேலையை பாஜக செய்வார்கள், அதுதான் அவர்கள் வேலை என்றும், இந்த ஆட்சியை கவிழ்க்க நாங்கள் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை, அவர்களாகவே கவிழ்ந்து விடுவார்கள் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியை எடுத்து போராட்டம் நடத்துறோம். தேர்தல் பணி நன்மை செஞ்சுருக்கிறேன். நான் எந்த தொகுதி தேர்தல் 24-30 தொகுதி எனக்கு எந்த தொகுதி ஒன்றாலும் நிற்போம். நான் தான் சொன்னேன், 30 தொகுதியில் எந்த தொகுதி ஒன்றாலும் நான் நிற்பேன்னு சொன்னேன். மார்டினா எடுத்து கலைஞர் ரெடியா இருக்குங்க சார். யாரு? சார்லஸ் மார்டின். நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொன்னா, அதாவது காக்கா பணம்பழம் விழுந்தோம், காக்கா உட்காந்துற மாதிரி. சரி, 5 தொகுதி எங்க தலைவர் சண்முகம் தான் சொல்லுவாரு, நான் 30 தொகுதியில எங்க ஒன்னா நிற்பேன். நீங்க தயாராகிறீங்க அப்ப எலெக்ஷன் சந்திக்க? எல்லாரும் நான் காங்கிரஸ் கட்சி. புதுச்சேரி அரசின் 2023ஆம் ஆண்டின் சிறந்த திரைப்படத்திற்கான சங்கரதாஸ் சுவாமிகள் விருதினை காதல் தீக்கோர் மலையாள திரைப்பட இயக்குனர் ஜியோ பேபி பெற்றுக்கொண்டார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை, நவதர்ஷன் திரைப்படக் கழகம் மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் இணைந்து நடத்தும் இந்திய திரைப்பட விழாவின் தொடக்க நிகழ்ச்சியும், 2023ஆம் ஆண்டின் சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியும் சூய்பிரேன் வீதியில் உள்ள அலையன்ஸ் பிரான்சிஸ் கலையரங்கத்தில் நடைபெற்றது. வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்து 2023ஆம் ஆண்டின் சிறந்த திரைப்படத்திற்கான சங்கரதாஸ் சுவாமிகள் விருதினையும், ரூபாய் 1 லட்சத்திற்கான ரொக்க பரிசினையும் காதல் தீக்கோர் மலையாள திரைப்பட இயக்குனர் ஜியோ பேபிக்கு வழங்கி சிறப்புரையாற்றினர். தகவல் ஒலிபரப்புத் துறையின் தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தின் துணை இயக்குனர் திருமதி இந்திராணி போஸ், நவதர்ஷன் திரைப்படக் கழக செயலர் பழனி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
சர்வதேச கரலாக்கட்டை தினத்தை முன்னிட்டு ஒரே நேரத்தில் 300 பேர் நேரடியாகவும் இணைய வழியிலும் கரலாக்கட்டை சுற்றி உலக சாதனை படைத்தனர். தமிழர்களின் பாரம்பரிய பாதுகாப்பு கலைகளில் உடற்பயிற்சி கருவியாகவும் இருந்தது கரலாக்கட்டை. மரத்திலான பொருட்களை மனிதன் பயன்படுத்திய பொழுது கரலாக்கட்டை விலங்குகளிடம் இருந்து தற்காத்து கொள்ளும் ஆயுதமாக இது பயன்பட்டது. மன்னர்கள் காலத்தில் கரலாக்கட்டையை முதலில் சுற்றி தெரிந்தால்தான் அவர்களுக்கு ஆயுதம் வழங்கப்பட்டு படை வீரர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். அப்பொழுது கரலாக்கட்டை இல்லாத வீடுகளிலே இல்லை. இப்படி பல வரலாற்று சிறப்புகள் கரலாக்கட்டைக்கு உண்டு. ஆண்டுதோறும் டிசம்பர் 12ஆம் தேதி சர்வதேச கரலாக்கட்டை தினமாக கொண்டாடப்படுகின்றது. தமிழரின் பாரம்பரிய கலையான கரலாக்கட்டை விளையாட்டு குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் சர்வதேச கரலாக்கட்டை விளையாட்டு சம்மேளனம் சார்பில் ஒரே நேரத்தில் 300 பேர் நேரடியாகவும் இணைய வழியிலும் கரலாக்கட்டை பயிற்சி செய்து சாதனை செய்தனர். புதுக்குப்பம் கடற்கரையில் நடைபெற்ற இந்த சாதனை நிகழ்ச்சியை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். 110 பேர் நேரடியாகவும் 190 பேர் இணைய வழியிலும் பங்கேற்று ஒரே நேரத்தில் கரலாக்கட்டை சுற்றினார்கள். இதனை ஈச் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இந்தியா அமைப்பு தமிழ்வாணன் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். ஐயா நீங்க கிடையாவாங்க ஐயா, அவர் மேல அடிக்கும் போது முதல் கலை அப்படின்னா கரலாக்கட்டை தான். வெள்ளைக்காரங்க இந்த பேர் கரலாக்கட்டைக்கு இந்தியன் கிளப்னு வச்சுருக்காங்க. அப்புறம் கிளப் பெல் ஆச்சு, கிளப் பெல் ஸ்விங் பெல் ஆச்சு, ஸ்விங் பெல் கேட்டா பெல் ஆச்சு, கேட்டா பெல் தம்பல் ஆச்சு. அப்போ தம்பலுக்கு வர காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரலாக்கட்டை தான். இது உடலுக்கு தேவையான ஒரு அருமையான பயிற்சி ஒன்று. இந்த பயிற்சியை தொடர்ந்து தீப திருநாளை முன்னிட்டு உலகில் அமைதி ஒற்றுமை நிலவ வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுச்சேரி ஆரோவில்லில் 50க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் 2025 அகல் விளக்குகளை ஏற்றி தியானத்தில் ஈடுபட்டனர். உலகில் அமைதி ஒற்றுமை நிலவ வேண்டும், அனைவருக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காகவும் வரும் 2025ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை வரவேற்கும் விதமாகவும் தீப வழிபாடு ஆன்மீக ரீதியான ஒரு புதிய அனுபவத்தையும் மனதில் அமைதியான நிலையை ஏற்படுத்தும் என்ற வகையில் 2025 அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் பகுதியில் மோகன கலாச்சார மையத்தில் நடைபெற்ற இந்த வழிபாட்டில் தீப திருநாளை முன்னிட்டும் 2025 அகல் விளக்குகள் ஏற்றி வழிபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர், உள்ளூர் பொதுமக்கள் என பலர் பங்கேற்று தியானத்தில் ஈடுபட்டனர். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களில் மகா தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதன்படி திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பின்பு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களில் தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தப்படும். அதன்படி காமராஜர் சாலையில் உள்ள
ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயம் மற்றும் சாரம் பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணியர் தேவஸ்தானம் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபம் மற்றும் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தொடர்ந்து பனை ஓலைகளை கொண்டு செய்யப்பட்டிருந்த சொக்கப்பனைக்கு சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டு தீயிட்டு எரிக்கப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவில் பரணி தீபம் மற்றும் சொக்கப்பனை கொளுத்தப்பட்ட நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பகுதியில் உள்ள வீடுகள், கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அனைத்திலும் தீபம் ஏற்றி வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் ஓய்வு பெற்ற காவல்துறை ஐஜி சந்திரன் எழுதிய ஆழ்மனம் எண்ணங்களும் பிரபஞ்சமும் என்ற மனிதவள மேம்பாட்டு நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சந்திரன் எழுதிய ஆழ்மன எண்ணங்களும் பிரபஞ்சமும் என்ற மனிதவள மேம்பாட்டு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை தாங்கினார். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டார். இதன் முதல் பிரதியினை நூலாசிரியரின் தாயார் தவமணி ஜோதிலிங்கம் அவர்கள் பெற்றுக்கொண்டார். விழாவிற்கான ஏற்பாடுகளை மருத்துவர் பார்த்திபன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மைய தலைவர் சசிகுமார், ஓய்வு பெற்ற காவல் நலச்சங்க பொதுச் செயலாளர் இளங்கோவன், கலியபெருமாள் மற்றும் அரிமதி இளம்பருதி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற திருக்காமீஸ்வரர் கோவிலில் லட்சதீப பெருவிழா நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு லட்சதீப பெருவிழா நேற்று நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலை 6 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பின்பு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு லட்சதீபம் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து திரண்டு வந்து கோவில் வளாகத்தில் தீபங்களை ஏற்றினர். தொடர்ந்து சொக்கப்பனையும் ஏற்றப்பட்டது. பின்பு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் அன்பு, உரிமையாளர் அன்பு சூர்யா மற்றும் கோவில் தனி அதிகாரி செய்திருந்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி தொகுதியில் உள்ள திமுக கட்சியின் மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் பிறந்தநாள் விழா மணவெளி தொகுதி முழுவதும் வெகு விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு எதிர்க்கட்சி தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவா நல்லாசையுடன் தொகுதி முழுவதும் இன்று காலை பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முதலில் சண்முகம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் ஆர்கே நகரில் உள்ள தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள முத்தமிழ் அறிஞர் மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. பின்பு தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் சண்முகம் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது.
அப்பொழுது அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பிறந்தநாள் விழா காணும் சண்முகம் அவர்களை எதிர்கால சட்டமன்றமே வாழ்க, எங்களின் கதாநாயகனே வாழ்க என்று கோஷங்களை எழுப்பி ஆதரவாளர்களுடன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், மேலும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் சார்பில் அனைத்து நிலை கட்சி பொறுப்பாளர்களும் மற்றும் இளைஞர்களும் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். மேலும் மாலை சண்முகம் அவர்களின் இல்லத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் கட்சியின் அமைப்பாளருமான சிவா அவர்கள் தலைமையில் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளனர். சாத்தனூர் வீடூர் அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றுவதால் மீண்டும் தென்பெண்ணை சங்கராபரணி ஆற்றில் நீரோட்டம் அதிகரித்து உள்ளது. இதனை பார்வையிட்ட தாசில்தார். கடந்த வாரம் பெஞ்சல் புயலால் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்பட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் வெள்ளப்பெருக்கத்தால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். அது முடிந்து தற்பொழுது பழைய நிலைக்கு திரும்புகின்ற தருணத்தில் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் தண்ணீர் அனைத்தும் கடலில் கலந்து தென்பெண்ணையாறு வெறிச்சோடி காட்சியளித்தது. திடீரென்று சாத்தனூர் வீடூர் அணையில் தண்ணீரில் கொள்ளளவு அதிகமாகி அதன் காரணமாக உபரி நீர் திறந்து விடுவதாக அறிக்கை வெளியானது. அதன் அடிப்படையில் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒலிபெருக்கி மூலம் நெட்டப்பாக்கம் மற்றும் பாகூர் ஏரி மற்றும் ஆற்றங்கரையோரம் உள்ள பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை அளிக்கப்பட்டது. 13,000 கன அடி உபரி நீர் தற்பொழுது வெளியாகி தென்பெண்ணை ஆற்றங்கரையில் கரையோரம் செல்கின்றது. பாகூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியான பரிக்கல்பட்டு, தங்கள் பிள்ளைகளுடனும் உடமைகளுடனும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும்படியும் காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் ஏற்பாட்டில் உணவுகள் வழங்கப்பட்டது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக காரைக்கால் பகுதியில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மழையினால் பாதிக்கப்பட்ட திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் வசிக்கும் மக்களை பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது. திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர், சேத்தூர், செல்லூர், கருங்கக்குடி, அத்திப்படுகை, பேட்டை, அரங்கநகர், தேனூர், சருமாவிலங்கை, நெய்வாச்சேரி, கீழ்த்தன்னங்குடி, சுரக்குடி உள்ளிட்ட 25 கிராமங்களை சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு GNS ராஜசேகரன் ஏற்பாட்டில் உணவு தயாரித்து வழங்கப்பட்டது. முன்னதாக நெடுங்காடு சித்ரா மஹாலில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட உணவு டாடா ஏசி வாகனங்கள் மூலம் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட 25 கிராமங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.
காரைக்கால் அருகே அரசலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சேதமடைந்த பாலம், சிறிது நொடி பொழுதில் உயிர் தப்பிய புதுவை அமைச்சர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் ஊழியபத்து அத்திப்படிகை கிராமத்தை இணைக்கும் வகையில் பழமையான சிறிய பாலம் உள்ளது. இந்த பாலத்தில் இருசக்கர வாகனம் மற்றும் பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் எளிதில் கடந்து சென்று வந்தனர். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருவதால் கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்டத்திற்கு தமிழகத்திலிருந்து அரசலாறு மூலம் நீர்வரத்து அதிகமாக காணப்பட்டது. இதனால் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அத்திப்படுகை கிராமம் அப்பகுதியில் அந்த பாலத்தின் ஓரமாக அரிப்பு ஏற்பட்டது. இதனை ஆய்வு செய்வதற்காக புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் அப்பகுதிக்கு வந்துள்ளார். அப்பொழுது அந்த பாலத்தை கடக்கும் பொழுது திடீரென்று பாலத்தின் ஓரம் அரிப்பு ஏற்பட்டு விழுந்தது. இதில் நொடி பொழுதில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் மற்றும் அவர்களது உதவியாளர்கள் உயிர் தப்பினர். இதையடுத்து அந்த பாலம் படிப்படியாக கரையோரம் அரிப்பு ஏற்பட்டு முழுமையாக சேதமடைந்து போக்குவரத்து துண்டிப்பும் ஏற்பட்டது. இதனால் ஊழியபத்து அத்திப்படிகை கிராம மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே உடனடியாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக அரிப்பு ஏற்பட்ட பகுதியை உடனடியாக சரி செய்து போக்குவரத்தை மீண்டும் சரி செய்ய வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது ஃபுல்லாக உள்ள அண்ணனை போயிடாங்க சார். இவர் தண்ணி வந்துருக்குது. அது உள்ளார வண்டி போயிட்டு இருக்கு உள்ளார மேலேருந்து இந்த காரோட கேப்பில் இதில் பிடிப்புல நிற்குது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வினை மேற்கொண்டார். அப்பொழுது அங்கு கொட்டு மழையிலும் துப்புரவு பணிகளை செய்து கொண்டிருந்த துப்புரவு பணியாளர்களை சந்தித்து அவர்கள் சேவையை வெகுவாக பாராட்டினார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆய்வினை மேற்கொண்டார். அப்பொழுது அங்கு கொட்டு மழையிலும் துப்புரவு பணிகளை செய்து கொண்டிருந்த துப்புரவு பணியாளர்களை சந்தித்து அவர்கள் சேவையை வெகுவாக பாராட்டினார். தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களின் சேவையை போற்றும் விதமாக ஊழியர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்த மாவட்ட ஆட்சியர் முனைவர் மணிகண்டன் தேநீர் விருந்து வழங்கினார். பின்னர் துப்புரவு பணியாளர்களின் குடும்ப பின்னணி, பொருளாதாரம், குழந்தைகளின் கல்வி, எதிர்காலம், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட வேலையை குறித்தும் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் பிள்ளைகளின் கல்வி வேலைவாய்ப்புகள் குறித்து எந்நேரமும் உதவிகள் தேவைப்பட்டால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தை அணுகலாம் எனவும் எந்நேரமும் மாவட்ட ஆட்சியரையும் அணுகலாம் எனவும் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் முனைவர் மணிகண்டன் அவர்களிடம் பேசிய துப்புரவு பணியாளர்கள் 1 மாத ஊதியம் நிலுவையில் உள்ளதால் குடும்பம் நடத்த முடியாத சூழல் ஏற்படுகிறது. நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பின்னர் துப்புரவு பணி மேற்கிலும் HR² நிர்வாகிகளிடம் நிலுவையில் உள்ள ஊதியத்தை ஊழியர்களுக்கு உடனடியாக வழங்கும்படி அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் வருவாய் துணை ஆட்சியர் அர்ஜுனன் ராமகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் அலுவலக கண்காணிப்பாளர் பாலு மற்றும் துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர் பலர் கலந்து கொண்டனர். சாப்பிடும்போது நல்லா கையை கழுவிங்களா? நான் பல தடவை பார்த்துக்கேன். நீங்கள் க்ளவுஸே பண்ண மாட்டீங்க. நீங்கள் சொல்றீங்க மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஜக மற்றும் சுயேட்சை MLA-க்கள் 6 பேர் தனி அணியாக செயல்படுவதால் ரங்கசாமி அரசு மெஜாரிட்டியை இழந்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சர்வதேச கரலாக்கட்டை தினத்தை முன்னிட்டு ஒரே நேரத்தில் 300 பேர் கரலாக்கட்டை சுற்றி உலக சாதனை. புதுச்சேரி அரசின் 2023ஆம் ஆண்டின் சிறந்த திரைப்படத்திற்கான சங்கரதாஸ் சுவாமிகள் விருதினை காதல் தீ கோர் மலையாள திரைப்படம் தட்டிச் சென்றது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.